திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், அதுக்கு ஒரு தலைவர் போடுவார், அதோட முடங்கி போயிடும். இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 52 குழு போட்டிருக்கிறீங்க. 52 குழு போட்டு என்ன சாதிச்சீங்க? அந்த குழு என்ன அறிக்கை மாநில அரசு கொடுத்திருக்குது? வெள்ளை அறிக்கை விடுன்னு சொன்னா அதுக்கு பதில் கிடையாது. அதோட தொழில்துறை திரு ஸ்டாலின் பேசுறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு தொழிற்சாலை அதிகமாக வந்து விட்டது, வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கார். உண்மை அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதையெல்லாம் நடைமுறைக்கு படிப்படியாக வந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்து வருகின்ற பொழுது சுமார் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். அப்பொழுது 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்து இன்றைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் இயக்கப்பட்டு பல லட்சம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஸ்டாலின் அவர்களே, உடைய ஆட்சியில் என்ன கிடைச்சது? நீங்க அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க.